Edirdan order air. In Bratsam Ranger Argo. அருவருப்பாக இருக்கிறது. என் படுக்கையில் ஸ்பிரிங் கம்பிகள் வெளியே வந்திருக்கின்றன. என்ன, அங்கே நிறைய கரப்பான் பூச்சிகள் இருக்கின்றன. நான் இந்த படுக்கையை தொடமாட்டேன். ஏன் நமக்கு இவ்வளவு துரதிர்ஷ்டம்? எனினும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. என் டேப்லெட் எங்கே? அப்படியா? இது இல்லை. ஓ, இதோ சரியான அறை. ஒரு மகிழ்ச்சி. இனி என்ன நினைக்கிறேன் வென்ஸ்டே? இதை எடுத்துடு. இது ரொம்ப ரோஜா நிறமாக இருக்கிறது. எப்படி கேம். நான் எப்படிப்பட்ட ஒரு படுக்கையை பெற போறேன். ஐயோ, உங்களுக்கு தெரியல, ஆனா நான் என் படுக்கைக்காக ஒரு ஆர்டர் பண்ண போறேன். பாரு வென்ஸ்டே, இங்கே என் லாக்கர்கள் இருக்கின்றன. அவற்றை பாரு. அவை அற்புதமாக இருக்கின்றன. வா இங்கே. ஃபுல் க்ளீன். நான் விரும்பும் எல்லாம் இங்கே இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹே, பொறாமைப்படாதே. கவனமாக. நாம் அதை கீழே இறக்குகிறோம். அருமை. பாரு, என்ன ஒரு வசந்தம். இதோ இப்படி. உனக்கு என்ன வேண்டும்? நீ இங்கே எப்படி இருக்கிற? அருமையான வேலை. ஆமாம், நாங்கள் சிறந்த வேலை செய்தோம் என்று நினைக்கிறேன். மிஸ், நாங்கள் வேலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ஆஹா, அருமை. நன்றி. இங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஓ, என்ன அழகான யூனிகார்ன். இங்கே எல்லாமே மிகவும் மென்மையானது. எனக்கு இது பிடிக்கும். ஆகவே டிங், உன் உதவி தேவை. ஷாப்பிங் செல், எனக்கு உதவி செய். அங்கே கவனமாக இரு. அதிக நேரமாகாது. ஓ, இங்கே இருக்கிறாய். பார்க்கலாம். Doris den Curse running day touring in air no worries. அவளை என்ன பண்றா? ஸ்க்ரூ டிரைவர் கூட. சில நட்டுகளை இருக்க நேரம் வந்துட்டது. இதுதான் எப்படி செய்ய வேண்டும். ஆஹா, அருமை. அதை கீழே இறக்குவோம். ஆமாம், இதோ ஒரு ஸ்டாப்லர். நன்றி. திங். அது நம்ம நெக்குறேன். Hensip, a hair sweet to serve turn. Sonnesours down on my ladadum and was a fat chutan. Oh, you could tunga neram under cinnamon cran. என்ன, நீங்களே இதை கட்டினீங்களா? சரி, யார் குளிர்ச்சியானவர் என்று பாருங்கள். செல்லோ வாசிப்பதை பயிற்சி செய்ய இது ஒரு சிறந்த நேரம். நான் யாரையும் இடையூறுக்குள்ளாக்கவில்லை என்று நம்புகிறேன். சரியா? என்ன அந்த சத்தம்? என்ன? ஆஹா, சரி. இப்போது நான் உங்களுக்கு இசையை காட்டுகிறேன். இதோ என் ஸ்பீக்கர்கள். சிறிய ஒரு கச்சேரி நடத்த நேரம் வந்துவிட்டது. 1, 2, 3. என் பெயர் எனிட். எனக்கு பாடுறது பிடிக்கும். நான் இசைக்கு தயாரா இருக்கிறேன். நான் எப்போதும் வியர்க்கிறேன். அவள் கேட்டதுதான் 1, 2. இது வேலை செய்யவில்லையா? விசித்திரம். உங்களுக்கு ஒரு கச்சேரி வேண்டுமா? என் நடனத்தை பாருங்கள். எனிட், உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனது புகை இயந்திரம் உங்களுக்கு பிடிக்கவில்லை போல இருக்கிறது. அது பயங்கரமாக இருக்கிறது. ஹூ, நீ எங்க போன? சரி, உனக்கு ஒளி இல்ல, உனக்கு இசை இல்ல. திங், வா. நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும்? ஏய், என்ன செய்கிறாய்? அது இருந்தபடி திரும்பி வா. போதும், நான் களமிறங்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏனெட், அந்த விஷயத்தை விடு. என்ன செய்கிறாய்? இல்ல, விஷயம். உன்னாலதான் இது முழுக்க நனைந்து விட்டது. ஆஃப். விஷயம் போய்விடு. ஹே, அவகிட்ட என்ன இருக்குது? ஓ, இது யார்? எனக்கு ரொம்ப நல்ல பஞ்சு, ரொம்ப அழகான குழந்தை இருக்குது. தன்னால பாசிலை கொள்க. ஓ, நீ எவ்வளவு சுவையா இருக்கிற. ஹூ, ஒரு செல்ல பிராணியா? நானும் அதை பண்ண முடியும். வாருங்க. விஷயம், என் குழந்தையை எனக்கு கொண்டு வா. இது என்னுடைய அழகான மிருதுவானது. என் கையில் ஏறி வா. அற்புதம். யார் இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள்? சரி, ஒரு சிறிய அழகு குட்டி. Yes, sir. But there is sales there. Hi, Sildi. And then go there the freights. Start sell up on your hostia. Muel fagada. The road bang diagram. At Werner Frenzy, Bessishima is Bayanadis பிடித்த மிரர் பந்து. நான் ரொம்ப தொங்கிடுவேன். இப்படி விளக்குகளையும் இசையையும் முழுவதும் ஆன் செய்ய நேரம்.
ஆம், எனக்கு இங்கே ஒரு உண்மையான டிஸ்கோ உள்ளது. நம்முடைய தோழிகளை அவசரமாக அழைக்க வேண்டும். ஹாய் பெண்களே, நீங்கள் அதை பார்த்தீங்களா? உங்கள் வருகையை நான் காத்திருக்கிறேன். சியா, இங்கே அவர்கள் இருப்பது போல தெரிகிறது. விரைவில் அதை திற. ஹாய், உங்களை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. உள்ளே விரைவாக வாருங்கள். இங்கே எனக்கு ஒரு டிஸ்கோ இருக்கிறது. இதோ என் மூலையில். உள்ளே வரவேற்கிறேன். என்ன, என் கூடு எப்படி இருக்கிறது? நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி பெண்களே. ஓ, ஒரு பார்ட்டி நடத்த முடிவு செய்தீர்களா? சரி, பரவாயில்லை. பெண்களே, நமக்கு ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும். அதுதான். ஆமேன். என்ன? எனக்கு தெரியவில்லை. அது புதன்கிழமை தான் இருக்கலாம். அதை சரிபார்ப்போம். இப்ப நான் பார்ப்பேன். சர் ரெஜினால்ட், வில்லியம், நமக்கு விருந்தினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே தொலைவில் வரவேற்பில் பெண்கள் இருக்கிறார்கள். நீ அதை செய்ய முடியாது. இங்கே திங் மீண்டும் சாத்தியமற்றதை செய்கிறது. ஒரு தனித்துவமான தந்திரம். விரல் பலகையில் ஒரு புரட்டு. நான் என் கையெழுத்து வேலைகளில் பிஸியாக இருக்கும்போது, சரி, உங்களுக்கு என்ன வேண்டும்? நீ என்ன பண்ற? திங், நீ விளையாட விரும்புறியா? ஓ இல்ல, எனக்கு முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. வா, என்ன தொந்தரவு செய்யாத. வெளியே போ, வெளியே போ. Just earned your cheater reader day. Bingo, false, calcium, teaching a fortunate launder, clear trip. Half, hey, ting. என்ன செய்கிறாய் என் ஆய்வகத்தில்? கீழே இறங்கு, உதவுங்கள். இங்கே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியுமா? சரி, போதும். உன்னை கூண்டில் போக நேரம் வந்துவிட்டது. அமைதியாக இரு, எனிட். நான் அதை இப்போதே எடுத்து விடுகிறேன். சரி, உன் நடத்தை பற்றி கூண்டுக்குள் சிந்தி. ஓ, நன்றி வென்ஸ்டே. நீ செம்மையானவள். நீ எங்கே போகிறாய்? நான் இன்னும் உன்னை கட்டிப்பிடிக்கவில்லை. நான் உன்னை நேசிக்கிறேன். நான்சி, உனக்கு தர்பூசணி விதை கிடைத்ததா? வாவ் டெட், நீ அரை தர்பூசணியை பெற்றாய். அதை நீ சமாளிக்க முடியுமா? அண்ணி முழு தர்பூசணியை வைத்திருக்கிறாள். யார் முதலில் தொடங்குவார்கள்? வாங்க. டெட், தொடங்க. பார்க்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாகவும் சாராகவும் இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. நான் எவ்வளவு வேகமாக சாப்பிட முடியும் என்று நீ பார்த்தாயா? நான் முடித்துட்டேன். ஓ வேண்டாம். அண்ணி, உன்னிடம் சில விசித்திரமான தர்பூசணி இருக்கிறது. காத்திரு, அது தர்பூசணி அல்ல, அது உள்ளே மிட்டாய் கொண்ட கேக். நீ இன்னும் அதிர்ஷ்டசாலி. நான் இப்போது இந்த மிட்டாய்களை எல்லாம் சாப்பிட போகிறேன். அதை உடைத்தால் எளிதாக இருக்கும். அருமை. இப்போது நான் ஒவ்வொரு மிட்டாயையும் கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஆஹா, தர்பூசணிக்காய் தானே மிகவும் நல்லது. சரி, இனிப்புகளுக்கு திரும்புவோம். அவையெல்லாம் எனக்கு. ஆமாம், நீங்கள் அனைவருக்கும் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். உன்னுடையதை சாப்பிடு. ஓ, ஏன் விதை? சரி, இதை முயற்சிப்போம். அடடே, இது அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது. ஒரு நிமிடம். என் பாட்டி எனக்கு செடிகளை எப்படி நடுவது என்று கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு தர்பூசணி விதையை விரைவில் கையாள முடியும். எனக்கு ஒரு மண் கோடரி மற்றும் நிறைய மண் தேவை. நான் ஒரு குழி தோண்ட போகிறேன். ஓ, மன்னிக்கவும் நண்பர்களே, அதை கவனிக்கவில்லை. சரி, மீண்டும் தோட்டப்பணிக்கு. எனவே நான் ஒரு விதையை நட்டு அதை மண்ணில் வைக்க வேண்டும். நிச்சயமாக தண்ணீரை மறக்காதீர்கள். ஆம், செடிகள் உண்மையில் அதஹ்தாஜ். மேலும் நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஓ, என்ன நடக்கிறது? இது ஏற்கனவே வளர்கிறதா? என்ன? அது இவ்வளவு வேகமாக இருக்க முடியாது. வாவ், இது அற்புதம். ஓ மை காட், என் பாட்டி அதை இவ்வளவு வேகமாக செய்யவில்லை. அற்புதம். வாவ், அது ஒரு தர்பூசணி. நான்சி, நீங்க பாத்தீங்களா? அது மிக பெரியது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அதை 2 பாதிகளா வெட்ட போறேன். ஓ ஆம், தயார். ஓ, மிகவும் நன்றி. ஓ, நன்றி. கராத்தே பாடங்கள் வீணாகவில்லை. ஆனால் திரும்ப வாட்டர்மெலன். ஓ, என்ன ஒரு இனிமையான மற்றும் சாரான வாட்டர்மெலன். இது ருசியானது. ஓ மை, ஓ வாவ். நான்சி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா?
அவள் உண்மையில் அதை தாக்கிவிட்டாள். ஓ நான்சி, உனக்கு மீண்டும் சிறிது உணவு கிடைத்தது. ஆனால் டெட் அதிர்ஷ்டசாலி. வாவ் ஆனி, உன் ட்விக்ஸ் மிகவும் பெரியது. அது உன் கைகளில் அடங்கவே இல்லை. நண்பர்களே, நாம் யாருடன் தொடங்க வேண்டும்? நான்சி, நீங்களா? சரி, என் ட்விக்ஸ் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓ, என்னை நகைக்காதீர்கள். எனக்கு எல்லாவற்றிலும் மிக சுவையான ட்விக்ஸ் உள்ளது. ஓ, இது ரொம்பவும் சுவையா இருக்குது. சுவையா இருக்குது. நான் சிறிய துண்டுகளை சாப்பிடுவேன். நீங்கள் என்னை காத்திருக்க வேண்டாம். ஓ ஆம், அற்புதம். ஆம், நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். நான்சி, அவசரப்பட வேண்டாம். ஓ டேட், நீ சரியா இருக்கியா? நான்சி இன்னும் சாப்பிடுகிறாளா? போகலாம் டேட். ஓ, நான் இந்த பெரியதை நான்சி விட வேகமாக சமாளிக்கிறேன். இந்த ட்விக்ஸ் மந்திரமாய் தெரிகிறது மற்றும் இதன் வாசனை அருமையாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. நான் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம். ஒரு குச்சியை நீக்கிட்டேன். நான்சி இன்னும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். இரண்டாவது ஒன்றும். நான் அதை இப்போது சாப்பிடுவேன். அதுதான். வாவ் ஆனி, நீ ஜிராஃப் போல இருக்கிறாய். உன் கழுத்து மிகவும் நீளமாகிவிட்டது. டெட், நீங்களும் உங்களுடைய முயற்சிக்க விரும்புகிறீர்களா? பயிற்று சுலபம். பேக்கேஜிங்கை அகற்றி விட்டேன் மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாருங்கள், நான் இப்போது ஒரு புலி. என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு மிகவும் பயமுறுத்துகிறேனா? விளையாடாத, சாப்பிட. ஓ சரி, நீங்கள் இன்னும் மரியாதையாக இருக்க முடியாது. எனினும் எனக்கு இது பிடிக்கும். என் பிடித்த மிட்டாய். நான் நன்றாக இருக்கிறேன். ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? வாவ், இவை ஜூசி டிராப் காண்டிகள் புளிப்பு ஜாமுடன். டெடிடம் ஒரு சிறிய பாக்கெட் உள்ளது, ஆனால் கவலைப்படாதே, அனியிடம் ஒரு பிரம்மாண்டமான பாக்கெட் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. அனி, உனக்கு அதிர்ஷ்டம். இது ஒரு பெரிய பாக்கெட். இது இருப்பதை நான் கூட அறியவில்லை. டெட், நீ முதலில் தொடங்க. சரி, ஒரு சிறிய பாக்கெட். ஆனால் அதனால் என்ன? சுவை எந்த விதத்திலும் மாறாது. நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க முயற்சிக்கிறேன். சரி, இப்படி ஒரு குழந்தை. இப்போது நாம் கண்டிய ஜாமுடன் பூசுவோம். அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. அண்ணி, உன் முறை. அதுதான் சரி. எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த மிட்டாயை எடுத்து விடலாம். எத்தனை இருக்கின்றன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. எல்லா இனிப்புகளையும் ஒரு பாம்பாக வைத்து இனிப்பு ஜாம் ஊற்றுவேன். புளிப்பா இருக்கும். வா வா. அப்படியே போகலாம். சரியானது. நீ அதை முயற்சிக்க விரும்புகிறாயா? இல்லை, இது எனது மட்டும். நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கும் கொஞ்சம் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. வாவ், இன்னும் சுவையாக இருக்கிறது. என்ன என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. ஓ சரி. இங்கே உன் பொருள். டெட், நீ சரியா? ஆம், நீ எதையும் திருடக்கூடாது. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. இந்த பெரிய மிட்டாய். இது எனக்கு சரியான அளவு. ஆமாம். ஓ ஆஃப்டர், எனக்கு மன்னிக்கவும். புளிப்பு ஜாம் பற்றி என்ன? வாவ், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. இது போடுவோம். ஓ, எனக்கு எல்லா புளிப்பு சுவையும் பிடிக்கும். தயார். சரி, சாப்பிட ஆரம்பிப்போம். என் வாயில நீர் ஊறுகிறது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா? பெரிய பேக்கேஜில் இருந்து அதை எடுக்க இது மிகவும் கடினமா? இது என் மிட்டாய். அதை பற்றி யோசிக்க கூடாது. ருசியானது. ஓ கடவுளே, நீ என்னை இப்படி பயமுறுத்துகிறாய். ஓ இல்ல. அனி, நீ உயிரோடு இருக்கிறாயா? உங்கள் தலைக்கு இனிப்பு பிடிக்கிறதா நண்பர்களே?